பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த இன்றைய முத்திலே நாம் சீஷர்கள் என்ற தலைப்பில் தியானித்து வருகிறோம். ஆண்டவருக்கு இன்றைக்கு தேவை அவரை உண்மையாக ஆத்மார்த்தமாய் பின்பற்றுகிற சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை. ஆனால் அநேக நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஏதோ தொண்டு செய்கிறதாய் நினைத்து நாம் கொஞ்சம் காணிக்கை கொடுக்குறோம், சர்ச்சுக்கு போகிறோம், நாம் ஒரு பக்தியை காண்பித்து கொள்கிறோம். ஆனால் உண்மையாகவே அவரை பின்பற்றுகிறோமா என்று யோசிக்க நாம் தவறி விடுகிறோம். நேற்று நாம் பார்த்தோம், ஒரு கூட்டம் பின்வாங்கி போனார்கள் என்று மத்தேயு 26:56 பார்க்கிறோம். ஏன் அவர்கள் பின்வாங்கி போனார்கள்? பின்மாற்றத்திற்கான காரணம், அவர்கள் எல்லாரும் இயேசுவை விட்டு ஓடி போனதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம். முதல்ல நேற்று நாம் பார்த்தோம், அர்ப்பணிப்பு அங்கே இல்லாததினாலே வந்த பிரச்சனை. இரண்டாவதாக இந்த நாளில் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். நேற்று பார்த்தோம், அர்ப்பணிப்பு இல்லாததினாலே வந்த பின்மாற்றம். இரண்டாவதாக சோதனை காலத்தில் வருகிற பின்மாற்றம். சோதனைகள் இந்த உலகத்திலே கண்டிப்பாக உண்டு. யாரும் அதுக்கு விதிவிலக்கே சொல்ல முடியாது. எனக்கு சோதனையே வரல, எனக்கு சோதனையே வராது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. சோதனைகள் நிச்சயமாக வரும். யாராக இருந்தாலும் சரி. ஒரு நாள் ஒரு இளைஞன் சொன்னான், அண்ணே எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னா. நான் கேட்டேன், எனக்கு என்னடா வயசு, அதுக்குள்ளே கல்யாணம் அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சேன் முதல்ல அவன் ஒருவேளை ஆள் பார்க்க தான் சின்ன உருவமாக இருக்கான் போல், வயசு கொஞ்சம் பெரிய வயசாக இருக்கும் போல் நினச்சேன். கடைசியில் அவன் சொன்னான், இல்லைண்ணே இப்போ தான் எனக்கு 22 வயசு ஆகுது. 22 வயசில் கல்யாணமா? ரொம்ப சோதனை வருண்ணே, நிறைய பிரச்சனை, சோதனைகள் என்னை அழுத்துது அப்படின்னு சொன்னான். அப்போது அவன் நினச்சிக்கிட்டான், கல்யாணம் ஆனால் சோதனை வராது. எந்த வயதிலும் சாகிற வரைக்கும் சோதனை வரும். சோதனை வருவது, சோதனை சந்திப்பதோ அல்லது சோதனை நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவதோ நிறைய பேர் பாவம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. சோதனை பாவம் அல்ல. இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் எல்லாம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதற்காக நீங்கள் அதை எப்போதும் அந்த சோதனையை நீங்கள் சந்திக்கிறதற்கு நீங்கள் பழகுங்க. பிரியமானவர்களே, சோதனையை நீங்கள் ஒரு நாளும் விழுந்துடாதீங்க. சோதனை என்ற அந்த கல்லை தட்டி கீழே விழுந்து அது ஐயோ நான் விழுந்துட்டேன், என் லைஃபே போச்சு அப்படின்றத விட, சோதனை என்ற அந்த கல்லை தாண்டி அதை ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த படிக்கு போக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த முதிர்ச்சி அனுபவத்திற்கு போக நீங்கள் அதை பயன்படுத்துங்க. பிரியமானவர்களே, யோசேப்புக்கு சோதனை வந்தது உண்மைதான். அவன் வாழ்க்கையில் வந்த சோதனையில் அவன் விழுந்து கீழே போகாமல் அதை ஏறி மேலே சென்றான். இதை தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் வாழ்க்கையிலும் சோதனை வரும். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு சோதனை வந்துச்சு. ராஜா நிறுத்தின பொருட்களையே வணங்க வேண்டும். அவர்களோ அந்த கல்லை ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றிக்கிட்டாங்க. அடுத்து தானியேல் ராஜாவையே வணங்க வேண்டும். அவன் அந்த 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 கல்லில் தடுக்கி கீழே விழாமல் அவன் அதையும் ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றி பாருங்கள், ராஜ்யத்தின் 3வது நிலைக்கு அவன் உயர்த்தப்படுகிறான். சோதனை வரும். இயேசு கிறிஸ்துவை சோதனைக்காரன் வந்து சோதித்தான் என்று பார்க்கிறோம். ஐயோ எனக்கு சோதனை வந்துருச்சேன்னு சொல்லி அழுதாரா? இல்லை, அதை ஜெயித்தார். பாருங்க, அந்த சோதனைக்காரனை ஜெயித்தார், வந்த சோதனைகளை ஜெயித்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வரும், பின்வாங்கிறாதீங்க. சோதனை வரும்போது ஐயோ என்னை விட்டுருங்க ஆண்டவரே, எனக்கு தேவையில்லை, நான் விட்டால் போதும், நான் ஓடிடுறேன். சிலவங்க சொல்லுவாங்க, எதுக்கு சோதனை, எதுக்கு பிரச்சனை, விசாமல் ஒரு விசுவாசியாகவே சர்ச்சுக்கு வரோமா போகிறோமா, ஏதோ காணிக்க போடுறோமா, காணிக்க கொடுக்குறோமா, இதுவே போதும் அப்படின்னு வாழ்கிறவங்க உண்டு. இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. ஒரு 6வது வகுப்பு படிக்கிற பையன் எனக்கு எக்ஸாமே வேண்டாம், நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு பெற்றோராகிய நம்ம அப்படி விடுவோமா? நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை எக்ஸாம் எழுதணும். ஏன்? அப்போ தான் 7th ஸ்டாண்டர்ட் போக முடியும், எக்ஸாம் அட்டன் பண்ணணுமே. சிலர் சொல்லுவாங்க, எத்தனை வருஷமாக பிரதர் இப்படியே இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. காரணம் என்ன? அப்படியே இருக்கேன்னா வந்த சோதனையில் ஜெயித்து அடுத்த கிளாஸுக்கு போகலை. நம்ம அதிலே உட்கார ட்ரை பண்ணிட்டோம், அதில் திருப்திக்கான ட்ரை பண்ணிட்டோம். எத்தனை நாள் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்க போகிறீங்க? எழும்ப முயற்சி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே சோதனைகள் வருகிறது, ஜெயிக்கிறவனாக மாற்றுங்க. சோதனையில் தோக்குறீங்களோ, சோதனையில் விழுகிறீங்களோ, சோதனையில் தடுமாறுறீங்களோ, எல்லா சோதனைகளிலும் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். யாக்கோபினுடைய நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்,
அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அடிக்கடி சொல்லுவேன், சோதனையை சகிக்க கற்றுக்கோங்க. 2வது, சோதனையை சந்திக்க கற்றுக்கோங்க. 3வது, சோதனையில் சாதிக்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த 3 வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் டெய்லி அபியாசப்படுத்துங்க. இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, யாரையோ சந்திக்கிறீங்க, சோதனைகள் வரலாம். சோதனையை சந்திங்க, சோதனையை சகிங்க. 3வது, சோதனையில் சாதியுங்க. நிச்சயம் நீங்களும் ஜீவ கிரீடத்தை பெற கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, சோதனைகள் வருகிறது, ஆனால் சோதனையில் விழுந்து விடாமல் அன்று நீங்கள் ஜெபிக்க சொல்லி கொடுத்தீங்களா, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். அப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சோதனையில் விழுந்து விடாதபடி சோதனையை நாங்கள் சாதனையாய் மாற்ற எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்கள் கிருபை தங்கியிருக்கட்டும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கையின் பிரயாசங்களிலே ஜெயத்தை கட்டளையிடும். அவர்கள் செய்வது வாய்க்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.